சண்டேன்னு ஒன்று. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக வந்து ஊர் சுற்றணும். அப்படி சண்டேயில் நாங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேட்டுப்பாளையத்தில் அமைஞ்சிருக்க எக்ஸோட்டிக் பேர்ட் பார்க். போகிறப்பவே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் நாங்கள் உள்ளே போனோம். சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நிறையா வந்து கிளிகள் அந்த மாதிரி நிறையா பேர்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. போயிட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரக்கு ஒரு நல்ல பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸாக வந்து குட்டீஸ்க்கு வந்து, அதாவது 2 வயசுலேருந்து ஒரு 10 வயசு அந்த வயசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா. மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா இல்லை ஒரு 30 ரூபா அந்த மாதிரி வச்சுருந்தா கூட ஓகே. பெரியவங்களுக்கு 200 ரூபா, அதையும் வந்து கம்மி பண்ணியிருக்கலாம் அவங்க வச்சுருக்க சார்ஜ். சரி ஓகே ரைட்டு, அதெல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு நேராக உள்ளே போயாச்சு. உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வகை தான் கிளிகள் வச்சுருக்காங்க. அதாவது போய் சுற்றி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இவ்வளோ தான் வச்சுருக்காங்களா அப்படின்னு. நம்ம உள்ளே போகிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கிளிகளுக்கு என்னென்ன வந்து ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து வச்சுருக்காங்க. அது நம்ம கையில் எடுத்துகிட்டு போனால் போதும், அதுவே வந்து தானாக வந்து நம்ம கிட்ட வந்துடும். சப்போஸ் வந்து குட்டீஸ்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்குங்க. என்னென்னா இப்போது கிளியை வந்து அவங்க கையில் இல்லை ஷோல்டரில் அந்த மாதிரி இது பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று கடிக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு சப்போஸ் ஒரு பயம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம கூட போகிறவங்க கொஞ்சம் பார்த்துட்டு போனால் போதும். ஏன்னா அவங்கள அந்த கண்ணூர் கிளி அது கொஞ்சம் அழகு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தது போல இருக்குது. கடிச்சு வச்சு கையில் ரத்தமாக வந்துருச்சு. அதனால் வந்து குட்டீஸை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு பெருசாக என்ஜாய் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு
சொல்கிறாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. சப்போஸ் வந்து ஹெல்த் இஷ்யூஸ், 5 வயசானவங்க இல்லை உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்க யாராவது உள்ளே போகிறீங்க, இந்த பறவை அலர்ஜி அந்த மாதிரி இருக்கிறவங்க யாராச்சும் போகிறீங்க அப்படின்னா அங்கே போகிறது கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இப்போ அமௌண்ட் வைஸில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஹையாக இருக்குது. அந்த இடத்துக்கு ரொம்ப ஹை அப்படின்னு சொல்லலாம். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ஒரு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஓகேவான இடம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மேட்டுப்பாளையம் போகிற வழியில், அதாவது பஸ் ஸ்டாண்ட் தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம், அதை நீங்கள் கேட்டாலும் சரி, லொக்கேஷன் போட்டு போனாலும் சரி, போகிற வழியில் லெஃப்ட் சைடில் தாங்க நம்ம எக்ஸோட்டிக் பேர்ட் பார்க் இருக்குது. அது முடிச்சுட்டு பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பார்க். அதுக்கு குட்டீஸ்க்கு வந்து ஒரு 10 ரூபாயாம். சரி 10 ரூபா நம்ம செலவழிக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 10 ரூபாய் செலவழிக்கிறதுக்கு அங்கே பிரயோஜனமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ குட்டீஸ் ஏறி விளையாடுறதுக்கு கொஞ்சம் அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சறுக்கி விளையாடுறாங்க, அதெல்லாம் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. மிச்சதெல்லாம் வந்து தூரியாக இருக்குது, சும்மா சுற்றி விளையாடுறது. இந்த அதுக்கு ஒரு ஆள் போட்டு அங்கே ஒரு 10 ரூபாங்கிறது சும்மா டைம் பாஸ்க்கு ஓகேவாக இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் ஒர்த்தே கிடையாது. மேட்டுப்பாளையம் போகிறீங்க இல்லை அந்த சைடு எங்கேயாச்சும் வந்து இருக்கிறவங்க சரி சும்மா ஒரு வீக்கெண்டில் வந்து ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களுக்கு ஓகே இடம். மற்றபடி நீங்கள் காசு செலவு பண்ணிவிட்டு இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா அது வேஸ்ட்டு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.